Praise the Lord Jesus. Hallelujah. கர்த்தர் நல்லவர். இந்த ஆராதனை முடிந்த பிறகு நமக்கு திருவிருந்து இருக்கிறது. Hallelujah Jesus. வாசிங்கள் லூக்கா 12ஆம் அதிகாரம் 49. பூமியின் மேல் அக்கினி போட வந்தேன். ஆமென். அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டுமென்று விரும்புகிறேன். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் இந்த திருவிருந்து ஆராதனை இதுவரைக்கும் நீர் ஆசீர்வதித்து நடத்தினீர். இன்றைக்கும் இந்த வார்த்தை நீர் எங்களோடு பேசும், அடியனோடு பேசும், அந்த ஒவ்வொருவோடு பேசும். திருவிருந்து ஆராதனை ஆசீர்வதி நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியின் மேலே அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்னா, அவர் போடுகிற ஒரு அக்கினி எரிய வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் யோவான் ஸ்நானகன் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி வந்தார். ஆனால் மனுஷகுமாரனான இயேசு எப்படி கொடுக்க ஞானஸ்நானம் வந்தார்? பரிசுத்தாவினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கும்படியா. அல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த ஞானஸ்நானத்தை நம்ம எப்படியா இருந்தால் வாங்கிடுவோம். எப்படி வாங்கிடுவோம்? எப்படியா கல்யாணத்துக்கு வாங்கிடுவோம், எங்கே நம்ம ப்ரோக்ராமுக்கு எல்லாத்துக்கும் வாங்கிடுவோம் ஞானஸ்நானத்தை. அல்லேலூயா. ஞானஸ்நானம் கொடுக்குறீங்களா இல்லையான்னு கேட்போம். அல்லேலூயா. ஊழியக்காருக்கே கட்டளை கொடுப்போம், ஞானஸ்நானம் கொடுக்குறியா இல்லையா. அல்லேலூயா. ஆனால் இந்த அக்கினி, அந்த பரலோகத்தின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் பரலோகத்தினுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இங்கு இயேசு சொன்னார், அக்கினியை போட வந்து நான் அது இப்பொழுதே. அப்போ இப்போதே பற்றி எரிய விரும்புகிறேன்னா சில அக்கினி எரியாமல் இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. சில அக்கினி இருக்குது, விறகு தான் இருக்குது, அக்கினி எரியலை. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்கிறது, யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், யாத்திராகமம் 27:20, குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி, எப்பொழுதும் எரிந்திருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. ஆண்டவர் ஆசாரிப்பு கூடாரத்தில் குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படியாய். அல்லேலூயா. பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, நீங்க ஒரு குத்து விளக்கு. அல்லேலூயா. நீ எப்போதும் என்ன பண்ணணுமா? எரியணுமா. அல்லேலூயா. போன வாரம் எரியலையே, எங்க ஆளை காணும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இந்த குத்து விளக்கு எப்போது எரியணும். அல்லேலூயா. அப்ப அதோடைய எண்ணெய் எப்படி இருக்கணுமா? எண்ணெய் எப்படி இருக்கணுமா? இடித்து பிழிந்து தெளிவான ஒலிவ எண்ணெய். அல்லேலூயா. அல்லேலூயா. சில எண்ணெயில் என்ன இருக்குது? நல்ல அழுக்கு இருக்குது, தேங்கி இருக்குது. அல்லேலூயா. எங்க ஆண்டவர் சொல்றாரு, இடித்து பிழிந்து தெளிவான அந்த எண்ணெயை பார்க்கும்போது உள்ள இருக்குதுன்னா தெரியணும். அல்லேலூயா. நீங்க ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையில் போனீங்கன்னா என்ன பண்ணோம்? எப்படி இருக்கும்? என்ன தெளிவாக இருக்கும், குறையன்னு இருக்கும். அங்கே தான் போய் என்ன பண்ணுவோம்? இங்கே தான்ப்பா நல்லா இருக்கும் ரைஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ அந்த எண்ணெய் உள்ளே போய் என்ன ஆகுது? எதனாவது ஆயிடுது பாருங்க. டாக்டர் கிட்ட போயிட்டு என்ன பண்ணும்? 120 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு எவ்வளோ போய் கொடுக்குறது? 1000 ரூபாய் போய் கொடுக்குறது. அல்லேலூயா. கொடுக்கும் போதே டாக்டர் கிட்ட பார்த்து, டாக்டர் இதெல்லாம் நியாயமா? அல்லேலூயா. அப்போ சில எண்ணெய்கள் என்ன ஆகுது? உடலை கேடு உண்டாக்குது. ஆனால் இங்கே சொல்லுது, தெளிவாக பிழிந்த அல்லேலூயா ஒலிவ எண்ணெயை கொண்டு வரும்படியாக. அப்போ உடைய விளக்கு எப்படி இருக்கணுமா? எரிந்து கொண்டு இருக்கணும். அதில் கொஞ்சம் கூட அழுக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மாசு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உன்னை தெளிவாக்குவார். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆவில நீ நிரப்பப்பட்டினா உன் முகத்தை தெளிவாக்குவார். நேற்று முகமே இருக்காது உன் முகம். அல்லேலூயா. யார் முகம் நேற்று முகமே இருந்தது? ஆமென். நம்ம நினைக்கிறேன் என் முகமே நேற்று முகமே தான் இருந்ததுயா. அல்லேலூயா. இப்போ இங்கே வந்தவன தான் தெளிவாக சிரிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வீட்டில் இருக்கிற வரைக்கும் முகத்தில் என்ன இருக்காது?
தெளிவே இருக்காது. அல்லேலூயா. ஆனால் ஆலயத்தில் வந்தால் இன்னும் பிரகாசமாக இருக்குது பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. அடுத்த 21ஆம் வசனம் வாசிங்க. ஆசாரிப்பு கூடாரத்தில் சாட்சி சந்நிதிக்கு முன்னிருக்கும்படி சிறைசீலைக்கு வெளிப்புறமாக ஆரோனும் அவன் குமாரன் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கு எரிய கடவர்கள் வைக்க கடவார்கள். இது இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைமுறை தலைமுறையாக நித்திய கட்டளையா இருக்க. நீங்க சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் வரைக்கும் என்ன பண்ணணுமா? எரிய வைக்க வேணும். சில பேர் சாயங்காலம் தூங்கி விடிய காலம் வரைக்கும் தூங்கினது. அல்லேலூயா. இந்த விளக்கு எரிய வைக்க முடியும்? இது பக்கத்திலே தூங்க வச்சிருங்க. எப்படி தூங்க வைக்க தெரியுமா? இங்க ஆவியில் அனலா இருக்கும். இப்படி பண்ண பேர் அந்த ஆவி அப்படியே அட்டகாய் அது பக்கத்தில் அப்படி தூங்கி. அல்லேலூயா. சில பேர் எல்லாம் கொஞ்சம் ஐயா என்னதான் சொல்றீங்களா? நான் இப்போதான் ஒரு 2-3 கொட்டாய் விட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆவி வந்து பவர்ஃபுல் ஆவி. அல்லேலூயா. ஒன்று ஆணு காட்டுச்சுன்னா இன்னொன்று 10 அப்படியே காட்டும் பாரு. அல்லேலூயா. இங்கே சொல்றது சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இந்த விளக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தூங்குறலாம் ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஆமே. இப்பவே விளக்கு மங்கி எரியுது பாரு. அல்லேலூயா. அப்போ பாரு ஃபயராக இருக்கணும். காது ரொம்ப ஃபயராக இருக்கணும். அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை மிஸ் ஆயிடுச்சு. பயங்கர தெளிவாக இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு? அல்லேலூயா போட்டுச்சு பாரு. அல்லேலூயா. ஆமே. வாசியுங்கள். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 14:23. 14:23. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையா இருந்தார். அல்லேலூயா. இங்க இயேசு சாயங்காலம் மலையின் மேல் ஏறி என்ன பண்ணாரு? தனிமையா இருந்தார். அல்லேலூயா. இருந்து நீங்கள் வாசியுங்கள். 25ஆம் வசனம் வாசிங்க. இரவின் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அல்லேலூயா. 4ஆம் ஜாமத்தில் விடியற் காலத்தில். இப்ப இயேசு அவருடைய விளக்கு எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? விளக்கு எரிஞ்சினே இருக்குது. எவ்வளவு பிஸி ஷெட்யூல் தெரியுமா? முன்னாடி வசனத்தை பார்த்தீங்கன்னா 25,000 பேருக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? உணவு வழங்கினார். அங்க 5,000 பேர். அல்லேலூயா. புருஷர்கள் 5,000 பேர். அல்லேலூயா. தாய்மார்கள், பிள்ளைகள், பெரியோர் எல்லாம் சேர்த்தா எவ்வளோ இருக்கும்? ஒரு 25,000 பேருக்கு ஒரு ஃபுட்டு கொடுத்துட்டு எப்படி இருக்கும்? டயர்டாக இருக்குமா இருக்காதா? எத்தனை பேருக்கு சாப்பாடு பண்ணி என்ன பண்ணுங்க? இப்போ சீசர்கள் ரெஸ்ட் எடுக்க எங்கே போனாங்க? அடுத்த கரைக்கு போகிறாங்க. எதில் போகிறாங்க? படகுல போகிறாங்க. அல்லேலூயா. ஜாலியாக போகிறாங்க. ஆனால் இயேசுங்கிற விளக்கு எரிஞ்சினே இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில வேலைகளில் ஊழியம் நல்லா இருக்கும், நல்லா ஜெபம் பண்ணுவோம், பிசாசு காத்துனுப்பான். இவ்வளோ விளக்கு எரிய வச்சுட்டு போய் நல்லா தூங்கலான்னு நினைக்கிறியா? உனக்கு என்ன பண்ணுற? அட்டாக் பண்ணுறேன் பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது 24ஆம் வசனம் வாசிங்க. அதற்குள்ளாக படகு நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடினால் அலைகளினால் அளவுபட்டது. அல்லேலூயா. எதிர்காற்று சில வேளைகளை உன்னை அலைய பண்ணும். ஆமையா, இந்த வாரம் ஃபுல்லாக அலைஞ்சினே இருந்தையா. இங்கே போகிறதுக்கு அங்கே போகிறதுக்கு அங்கே வாங்குறதுக்கு இங்கே அலைஞ்சினே இருந்தையா. அல்லேலூயா. எதிர்காற்றில் அலைவுபட்டு இருக்கிறாயா? ஆனால் ஆண்டவர் சொல்றார், உன் விளக்கு எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். உன் விளக்கு எரியுமானா நீ எங்கே போய் அலைஞ்சிருக்க மாட்டேன். அல்லேலூயா. நீ போகும்போதே உனக்கு ஆயத்தமாக எடுத்து வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. நீ வரும்போதே உன்னை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க? நீ ஏன் நான் எடுத்து கொடுக்குறேன் உனக்கு, இந்தா உனக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், இந்தா நீ பார்த்துக்கோ. அல்லேலூயா. ஏன்னா அவர் முகத்தின் ஒளியின் பிரகாசத்தினால் உங்கள் முகத்தை பிரகாசிக்க செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்ப இங்கு இயேசு என்கிற விளக்கு என்ன பண்ணுது? எரிந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு 3 காரியங்களை கர்த்தர் எரிய செய்ய போகிறார். அல்லேலூயா. மந்த இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய செய்வார். பிசாசின் கிரியைகளை அழித்து எரிய செய்வார்.
ஊழியத்தில் வல்லமையாய் எரிய செய்வார். 3 காரியம். மந்த இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய செய்வார், பிசாசின் கிரியைகளை அழித்து எரிய செய்வார், ஊழியத்தில் வல்லமையாய் எரிய செய்வார். அல்லேலூயா. அப்ப அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில பரலோகத்தின் அக்கினி ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அப்ப இங்கு வரும்போது உங்கள் அக்கினியை கர்த்தர் கொழுந்து விட்டு எரிய செய்கிறார். இங்க வந்து என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் ஃபயர் ஆயிடுறீங்க பாரு. அல்லேலூயா. சில பேர் இன்னும் தான் எரிய வச்சாலும் ஃபயர் ஆகும் மாத்து. அல்லேலூயா. ஏன்னா அந்த கட்டை என்ன ஆச்சு, உளுந்து போயிருக்குது. அது உளுந்து போயிருக்குதுன்னு தெரியாமையே உக்காந்துக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய செய்வார். நீ உலர்ந்து போய் வந்திருக்கிறியா, உடைஞ்சு போய் வந்திருக்கிறியா, கர்த்தர் உன்னை உடைஞ்சு போனதை ஒட்ட வைப்பாரு. உலர்ந்து போன உன்னை கர்த்தர் உயிரடைய செய்வார். அது சரீரமா இருக்கலாம், அது உன் வீட்டில் இருக்கிற பிரச்சனையா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், என் ஆண்டவர் உயிரடைய செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா உயிர் உள்ள தேவன். அல்லேலூயா, ஆமென். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறவன். இதை போய் நீ தெருவில் போய் சொன்னா அவனுக்கு இன்னும் தெரியாது, உன்னை பைத்தியக்காரன் சொல்லுவான். அல்லேலூயா. அவனுக்கு மரித்த பிறகு வேற எதுவும் தெரியாது. ஆனா உங்களுக்கு எனக்கு தெரியும், மரித்த பிறகு நித்திய ஜீவன் இருக்கிறது. அந்த நித்திய ஜீவனாகி இயேசு எனக்குள்ள இருக்கிறார். சொல்றீங்களா? சொல்றீங்களா? இங்க இருக்குது மாதிரி ஜீவன் இருக்கிற மாதிரி இருக்குது. வீட்டுக்கு போனோன்னு இருக்கிற ஜீவனே போயிடுது பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சில முகத்தை பார்த்தா அப்படிதான் தெரியுது. அல்லேலூயா. இங்க பார்த்தா உயிர் இருக்கிற மாதிரி கையை அல்லேலூயா போடுது, சந்தோஷப்படு. வீட்டில் போனவன தல்காணியை பிடிச்சிக்கின்னு, ஆமே தல்காணி சொல்லுது என்ன விட்டுரு விட்டுருந்து. நான் விட மாட்டேன், தல்காணியை பெட்டை விட மாட்டேன். அல்லேலூயா. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார் ஆண்டவர். திமிர்வாதக்காரன் எத்தனை பேர் கொண்டு வந்தாங்க? 4 பேர். இடுப்பின்னா இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. இவன் ஒருத்தன் திமிரா இருந்ததுனால எத்தனை பேர் தூக்க வச்சான்? அல்லேலூயா. இவன் தாழ்மையா இருந்தா கர்த்தர் நடக்க வச்சிருப்பார்ல. திமிர், அவ்வளோ திமிர் அவனுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒரே அடி வச்சு என்ன பண்ணிட்டாரு, படுக்க வச்சிட்டார். இப்ப 4 பேர் தூக்குறான். அல்லேலூயா. அவனுக்குள்ள திமிர் இருந்தாலும் அவனுக்குள்ள நல்ல குணம் இருக்குது. அல்லேலூயா. இப்ப 4 பேரும் என்ன நினைக்கிறானா, இவனை எப்படியே தூக்கினே போயிட்டு நம்ம இடுப்பு எங்க போறது. அல்லேலூயா. 4 பேர் ஒரு தீர்மானம் எடுத்தான். என்ன எடுத்தான்? இயேசு கிட்ட போய் இப்படி இறங்கி வச்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர் நீ எல்லாரும், நான் உங்களுக்கு, நீ எவ்வளோ மூட்டை பாரம் வச்சிருந்தாலும் என் ஆண்டவர் சொல்ற நீ இறக்கி வச்சுட்டு போ. அல்லேலூயா. இந்த பாவ பாரத்தை சுமக்கக்கூடிய ஒரே தெய்வம் இயேசு. அல்லேலூயா. உன்னை முடங்க பண்ணுகிற, உன்னை உடைய பண்ணுகிற, உன் எண்ணங்களை தவறான பாதையில கொண்டு போகிற எல்லா எண்ணங்களை திசை திருப்பக்கூடிய வல்லமை இயேசு. அல்லேலூயா. இப்ப அந்த 4 பேர் தூக்கின்னு வந்து எங்க பார்த்தான்? 4 பேர் தூக்கின்னு வந்து எங்க பார்த்தான்? எங்க பார்த்தான்? கூரைய பார்த்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எதை பார்க்குறோம்? கூரைய பிச்சுனுக்குன்னு ஏதாவது விழாதான்னு பார்த்துனுக்குறோம். அல்லேலூயா. உண்மையா பார்க்குறோமா இல்லையா? ஒரு அம்மாவுக்கு எத்தனை சவரம் கட்சி தான்? 43 தானே? 45. அல்லேலூயா. ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க பாருங்க. அல்லேலூயா. 45 சவரம் எவ்வளவு மதிப்பு? எவ்வளவு மதிப்பு? நம்மள அந்த என்ன பண்ணுவோம்? ஒரே வச்சுட்ட பாடு, அந்த கோயை பிடிச்சி தூக்கின்னு போயிட்டு பெட்டிக்குள்ள வை, 1 மாசம் லீவ் போடு சர்ச்சுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் எங்க வரல? இல்லையா, கோய் அழுவுதியா? இப்பதான் புதுசா ஒரு கோய் வாங்கி வந்து. அல்லேலூயா. 1 மாசம் தலையை காட்ட மாட்டோம். அல்லேலூயா. ஒன்னா வெளியே வரும் பாரு. அல்லேலூயா. இந்த அம்மா 45 சவரத்தை என்ன பண்ணுச்சு? ஒரே பெட்ஷீட் போடாம தூக்கின்னு போய் என்ன பண்ணுச்சு? குத்துச்சு. வாங்கணும் என்ன பண்ண, அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சா தெரியல, அவனை குத்துறான் பாரு. அல்லேலூயா. இந்த அம்மாவும் நல்லவங்களா ஆயிட்டாங்க, வாங்கினவங்க நல்லவனா ஆயிட்டாங்க. அது அதிகாரிகிட்ட போய் அப்படியே போய்
இன்னைக்கு உலகம் முழுவதும் அந்த அம்மாவுக்கு ஆஃபராக வந்து இருக்குது. செயினை போடுறாங்க, மோதிரம் போடுறாங்க, காலை கழுவுறாங்க. அல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அதிகாரியாக ஏற்படுத்தி அந்த அம்மா யூனிஃபார்ம் அழுக்க கட்டுவ மாட்டேது பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் மூக்க பிடிச்சிருந்தாங்களோ எங்கேருந்து மலேசியாவில் வந்து மோதிரத்தில் வந்து போடுறாங்க. என் கர்த்தர் உன்னை உயர்த்துவார்னா, என் கர்த்தர் உன்னை உயர்த்துவார்னா, உன் வாழ்க்கையில் அந்த உண்மை இருக்குமானால், கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குமானால், 4 திசைகளிலிருந்து உனக்கு கர்த்தர் அழைப்பு கொடுப்பார். உனக்கு ஒரு உயர்வை கர்த்தர் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அந்த அம்மா ஒண்ணுமே சொல்ல, எடுத்து குத்துச்சு. அல்லேலூயா. எடுத்து குத்துதுக்கே 1 லட்சம் ஒரே சீட்டு வந்துச்சு. முதல் 1 லட்சம். அல்லேலூயா. செயின் வருது, மோந்திரம் வருது. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? அவர்களுக்குள்ள அந்த உண்மையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப தேவ பிள்ளை, உனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கிறது, உனக்குள்ள கர்த்தருடைய மகிமை இருக்கிறது. அதை உனக்குள்ளே நீ வைக்கும் போது, அந்த பொக்கிஷத்தை நீ பார்க்கும்போது, வெளியிலிருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்குள்ளே வரும். அல்லேலூயா. முதல் காரியம் வாசிங்கள். லூக்கா 24ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் செய்கைகளிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். ஆமென். 21 வாசிங்க. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. இங்க எம்மா ஒரு சீஷர் இங்க சொல்லுகிறாங்க இயேசுவை குறித்து, ஜனங்கள் எல்லாரும் முன்பு செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசி. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மள என்ன சொல்றோம்? நம்ம இயேசு வல்லமை உள்ளவர்ன்றோம். அல்லேலூயா. ஆனா உங்க வாழ்க்கையில இயேசு வெளிப்படுத்துறதுக்கு என்ன பண்றோம்? வாயில தான்ப்பா வல்லமை, என் வாழ்க்கையில வல்லமே இல்லப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. பேசும்போது என்ன சொல்றோம்? வல்லமை உள்ளவர் இயேசு பராக்கிரமசாலி. ஆனா வாழ்க்கையில எப்படி இருக்குது? ஒண்ணுமே இல்லை. நம்ம வாழ்க்கையை பார்த்தோன்னு மற்றவன் என்ன பண்றான்? இந்த அம்மாவா, இந்த ஐயாவா? அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க 21ஆம் வசனம், அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள். வாக்கு தத்தம் குத்து எத்தனை நாள் ஆச்சு? வாக்கு தத்தம் குத்து எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ஆகுது சொல்றோம். 8 நாள் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. நான் தான் அவர் செய்யறாரு, அவங்களுக்கெல்லாம் செய்யறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உன் வாயின் வாக்கை பார்க்கிறார், உன் விசுவாசத்தை பார்க்கிறாரு. அல்லேலூயா. அவர் மரித்தவர் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிற தேவன். உனக்குள்ள விசுவாசம் இருக்குது, ஆனா மந்த இருதயமே இருக்குது. அல்லேலூயா. நீ இயேசுவின் சீஷர், இயேசுவின் சீசி. அல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்கிற, ஆனா சூழ்நிலைகள் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன சொல்லு? அவரை தான் நம்பி இருந்தோம், ஒண்ணுமே நடக்கல. அல்லேலூயா. நடக்காததை பேசாத, நடக்க போறதை பேசு. இயேசு உனக்கு செய்ய போறத பேசு. அல்லேலூயா. நீ செய்ய போறத பேசினாலே, ஆமென். இயேசு லாசரு வெளியே வந்தார். வெளியே வரதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, நீர் என்னுடைய வார்த்தை நீ கேட்டு பதில் கொடுத்துட்டீங்க ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம பதில் கொடுத்தாதான் நம்புறோன்றோம். அல்லேலூயா. தோமா என்ன சொல்றாரு? என்னுடைய விரலை அவருடைய கைகளிலே கால்களை விட்டாலுடைய நான் நம்ப மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்பிக்கை கர்த்தர் எதிர்பார்க்கல. அவர் செய்ய போகிறதுக்கு முன்னாடி நீ நன்றி சொல்லி பாரு. ஆண்டவர் உனக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போறாரு. அல்லேலூயா. வாசிங்கள் 24ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறை நிலத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. அல்லேலூயா. கவனிங்கள், இயேசுவின் சீஷர்கள் கல்லறைக்கு போயிட்டு யாரை பார்க்கல? யாரை பார்க்கல? இயேசுவை பார்க்காம திரும்பி வந்துட்டாங்க. அல்லேலூயா. ஆனா இயேசுவை பார்க்கணும்னு போன ஸ்திரீகள் இயேசுவை பார்த்தார்கள். அல்லேலூயா. இயேசுவோடு இருந்தவன், இயேசுவோடு உறங்கினவன் இயேசுவை பார்க்காம வந்துட்டான். ஆனா இயேசுவோடைய அனுபவம், இயேசுவோடைய உரையாடல், இயேசுவோடு கூட இல்லாதவள் இயேசுவை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா,
அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம். இப்ப எதை விசுவாசிக்கிறோம்? என் வாழ்க்கையில தீர்க்க தரிசனம் சொன்னா நிறைவேறும் விசுவாசிக்கிறோம். ஆனா இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனத்தை விசுவாசித்தா கர்த்தர் உனக்குரிய தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றும். சொல்லுது புரியுதா இல்லையா? உங்க வாழ்க்கையில வர தீர்க்க தரிசனத்தை நம்பி இருக்கிறீங்க. அதனால தான் யாரை எதிர்பார்த்து இருக்கிறீங்க? யாரை எதிர்பார்த்து இருக்கிறீங்க? தீர்க்க தரிசிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த வசனம் தீர்க்க தரிசன புத்தகம். அல்லேலூயா. இதை நீ விசுவாசத்தோடு திறக்கும் போது கர்த்தர் உன்னோடு பேசுவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இதை திறக்கிறதுக்கு உனக்கு நேரம் இல்லை. ஆனா எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வராதா? எங்க போறது? இங்க வராது. பாஸ்டிங் பேருக்கு தீர்க்க தரிசனத்துக்கு தேடி போவோம். அல்லேலூயா. மகளே, மகளே, இந்த புடவை கட்டி நிற்கிற மகளே, ஆமே, என்ன தீர்க்க தரிசனம் சொல்ற? நீங்களும் சொல்ல மாட்டீங்களா பாஸ்டர்? இருந்தா தானே சொல்றதுக்கு, இல்லாததை சொல்றதுக்கு அல்ல, இருக்கிறத சொல்றது. அல்லேலூயா. இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனம், தேசத்தை குறித்த தீர்க்க தரிசனம், இன்னைக்கு உனக்கு நடக்க போறதை குறித்த தீர்க்க தரிசனம் நீ விசுவாசிக்கலன்னா பாருங்க, முன்னாடி இயேசு பேசின்னு இருக்கிறாரு, பேசின்னு இருக்கிற இயேசுனே தெரியாம பேசின்னு இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. சில வேளைகள் ஆண்டவர் உன்னோட பேசின்னு இருக்கிறத நீ உணரலனா உனக்குள்ள மந்த இருதயம் இருக்கிறது. அல்லேலூயா. 26 வாசிங்க. கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார்கள். அல்லேலூயா. இயேசுக்கு பாடுபடவும் மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லை என்று விவரித்து சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்கள், அவர் விவரித்து சொல்லுகிறதை அவன் என்ன பண்ணல? விசுவாசிக்க முடியல. அல்லேலூயா. நீ கர்த்தருடைய வார்த்தையை, விளக்கத்தை, வேதத்தை ஆராய்ந்து பார்த்தினா வேதம் சொல்லுகிறது, பெரேயா பட்டணத்தார் தெசலோனிக்கேயர் பட்டணத்தை பார்க்கிலும் நற்குணசாலிகளானார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வேதத்தை நீ ஆராயும் போது, இந்த வேதத்தை தேடும் போது கர்த்தர் உன்னுடைய குணத்தை நற்குணமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இங்க பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஜனங்கள் கண்களில் காணாமலும் காதுகளில் கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுந்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. கவனிங்கள், காதால் மந்தமாய் கேட்டு கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள், நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும். அல்லேலூயா. நீ மந்தமாய் கேட்டினா கர்த்தர் உன்னை குணமாக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி கேட்கணும்? எப்படி கேட்கணும்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீ கேட்கணும். அல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் உன்னை நிரப்பத்தக்கதாக நீ கேட்கணும். அல்லேலூயா. லீதியால் பவுல் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான். எப்படி கேட்டா? எப்படி கேட்டா? கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார். அல்லேலூயா. ஒரு பாருங்க, ஒரு சிவப்பு ஆடை விற்கிறவள், ஒரு வேலை செய்கிறவன் நேரம் கிடைக்கும் போது அங்க ஆட்சி நேரங்க வழக்கமா உட்காந்துக்கிறா. அவள் எப்படி கேட்டனா? கர்த்தர் இருதயத்தை திறக்கிற அளவுக்கு கேட்டா. அல்லேலூயா. கர்த்தர் உன் இருதயத்தை திறந்துட்டாருன்னா உன் வீட்டுக்குள்ள இருக்க எல்லா இருதயத்தையும் கர்த்தர் திறப்பாரு. அல்லேலூயா. அப்ப எப்படி கேட்கணும்? இருதயம் திறக்கப்படுவதாக நீ கேட்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசாயா 59:1 சொல்லுது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவர் செவிகள் மந்தமாகவும் இல்லை. நீ பேசுகிறதுக்கு அவர் கேட்கிறார்ல, அவர் பேசுறதுக்கு நீ ஏன் கேட்க மாட்டற? அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் நீ எவ்வளவு பேச அவர் கேட்க மாட்டார். அல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ள பிரச்சனையை கேட்கிற, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காத கேட்கிற. அல்லேலூயா. ஏன்னா அவர் உன்னோட பேசும்போது நீ எப்போ கேட்குறியோ அப்போது ஆண்டவர் நீ பேசும்போது அவர் கேட்பார். அல்லேலூயா. வாசிங்கள், வாசிங்கள் 29, லூக்கா 24:29. 24:29. அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார்.
அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கவனிங்கள், அங்கே ஒரு பந்தியை நாம் பார்க்கிறோம். அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அவளை பிட்டு கொடுத்தார். கவனிங்கள், தேவனுடைய பந்தியில உங்கள் கண்கள் திறக்கக்கூடக்கூடிய ஒரு பந்தி இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வார நாட்கள்லாம் நல்ல பந்தியை சாப்பிட்ருப்பீங்க, விரும்பினதை சாப்பிட்ருப்பீங்க, ஆசைப்பட்டதை சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் உன் கண்ணு திறக்கப்படாது, உனக்கு கண் மயக்கம் தான் வந்திருக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. என்னையா விடணும்னு நினைக்கிற, விடவே முடியலையா? ஆமே. சாப்பிட்ட பிறகு கேராவுதியா. அல்லேலூயா. ஆனா இந்த அப்பத்தை நீ சாப்பிடும் போது கர்த்தர் எல்லா கண் மயக்கத்தையும் எல்லா பலவீனத்தை கர்த்தர் உன்னை விட்டு நீக்கி, அல்லேலூயா, அவர் கண்களை திறந்தார். வாசிங்கள் 32 வசனம். 32. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? அல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, நீ தேவ சமூகத்துல எப்படி இருக்கணும்? மந்த இருதயமா இருக்கக்கூடாது, கொழுந்து விட்டு எரிகிற ஒரு விளக்கா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர், ஒருவேளை நீ மந்த இருதயமா நீ வர்ற, இன்னும் வாழ்க்கையில மாற்றம் இல்லை, விடுதலை இல்லை, எனக்கு கர்த்தர் உன்னை கொழுந்து விட்டு எரிய செய்து எங்க அனுப்புறார்? திருப்பி எங்க அனுப்புறார்? எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எருசலேமிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. எருசலேமிலே கர்த்தருடைய சமூகம் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேர் எவ்வளோதான் அபிஷேகத்தில் நிரப்புனாலும் வீட்டில் போனால் மந்த இருதயமே மாறுது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் சொல்றார், உன் மந்த இருதயத்தை உன்னை விட்டு அகற்றி கொழுந்து விட்டு எரிய செய்ய போகிறார். நானும் கொழுந்து விட்டு எறினதான் நினைக்கிறேன். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்து, ஆண்டவரே என் இருதயத்தை ஆவியில் அனலாக்குங்க ஆண்டவர். அல்லேலூயா. நான் சோர்ந்து போயிடுறேன் ஆண்டவரே, பலவீனப்பட்டு போயிடுறேன் ஆண்டவரே, என்னை கொழுந்து விட்டு எரிய செய்ய. தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் கர்த்தர் உன் விளக்கை எரிய செய்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கலாம். 1 யோவான் 3 அதிகாரம் 8 வசனம். பிசாசின் கிரியைகளை அழித்து எரிய செய்வார். 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசுடன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இயேசு எதுக்கு இந்த பூமிக்கு வந்தார்? எதுக்கு வந்தாரு? கரெக்ட். ஆனால் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் பாருங்க, எவனை விழுங்கலாம் போல் வகை தேடி சுற்றி திரிகிறான். நம்ம என்ன சொல்றோம்? ஏன் லேட்டு? பிசாசு லேட் ஆகிட்டாயா. அல்லேலூயா. ஏன் வீட்டில் போராட்டம்? பிசாசு போராட்டமாகுது. அல்லேலூயா. அப்ப எல்லாமே யார் செய்யறா? நம்மளும் செய்யறோம், பிசாசு செய்யறான். ஆனா வேதம் சொல்கிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பிசாசுக்கு நீ என்ன பண்ணாதீங்க? இடம் கொடுக்காத. நீ இடம் கொடுக்கிறதுனால தான் தேவ சமூகத்தில் உன்னால என்ன பண்ண முடியல? ஓடி வர முடியல. அல்லேலூயா. அல்லேலூயா. மகதலேனா மரியாள் எப்படி வந்தா? எப்படி வந்தா? அதிக இருட்டோடு வந்தா. அல்லேலூயா. யாருன்னா அதிக இருட்டோட வரீங்க? 8:30 மணிக்கு தானே ஆராதனை. இப்போதான் ஆராதனை ஓடின்னு இருக்கும். அல்லேலூயா. இப்போதான் அறிவிப்பு ஓடின்னு இருக்கும். அல்லேலூயா. இவங்களே கால்குலேஷன் பண்ணுக்குது. அல்லேலூயா. வீட்டில் ஒன்று சொல்லும், என்ன மணி ஆயிடுச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அடுத்த வாரம் போய்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்குதுயா, நீங்கள் சொல்றது எங்களை மாதிரி சொல்றதுயா. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யா, ஏனெனில் அவருடைய வித்து உனக்குள்ள வந்துச்சு. அல்லேலூயா. உன்னுடைய வித்து ஆண்டோடைய வித்து உனக்குள்ள வந்துச்சுன்னா ஆலயத்தில் என்ன பண்ண மாட்டேன்? லேட்டா வர மாட்டேன். இயேசு எருசலேமுக்கு வந்து ஆலயத்தில் என்ன பண்ணாரு? ஆலயத்தில் என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? ஆலயத்தில் புறா விற்கிறவர்களையும் வியாபாரம் பண்ணவர்களையும் துரத்தினார். ஆண்டவுடைய வித்து உனக்குள்ள வந்துச்சுன்னா, ஆண்டவுடைய ஆவி உனக்குள்ள வந்துச்சுன்னா, வீட்டுக்குள்ள ஆவியானவர் அசைவாடுதலை நீ எதிர்பார்த்து கொண்டிருப்ப. அல்லேலூயா.
உனக்குள்ள ஆவி இல்லைன்னா உன் சரீரம் எப்படி இருக்கும்? சத்ததா இருக்கும். வீடு ஒரே குப்பையா இருக்கும். வீட்டுள்ள ஒரு ஜபம் இருக்காது, சோத்தம் இருக்காது, எல்லாமே எப்படி இருக்கும்? உயிர் இல்லாத மாதிரி இருக்கு வீட்டில். அல்லேலூயா. இயேசு எருசலேமுக்கு வந்து என்ன பண்ணாரு? தேவையில்லாத துரத்துனார். அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் துரத்தலாம் தான் நினைக்கிறேன். ஐயா, என்னால் முடியவே முடியல. நான் சொல்றேன், பிசாசை துரத்த சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பிசாசின் கிரியைகளை அவர் அழித்தார், அழிக்கும்படி வந்தார். அல்லேலூயா. அப்ப இயேசுவை நீ எங்க கேட்டாலும் இயேசு சொன்னார், நான் பிசாசுகளை துரத்தும்படி அடுத்த ஊருக்கு நான் போறேன்றார். அல்லேலூயா. என்றால் விழுந்து போனவன் என்ன பண்றான்? எல்லாரையும் கெடுத்துட்டான். அல்லேலூயா. இயேசு கெட்டு போனவர்களை ரட்சிக்கும்படி இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. ஒரு சாப்பிட்ற பொருள் கெட்டு போச்சுன்னா குப்பையில போட்டுரும். ஆனா உன் வாழ்க்கை கெட்டு போச்சுன்னா என்ன யோசிச்சு பாருங்க. ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்கள் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 33 34 வாசிங்க. பொழுது விடிக்கையில் எல்லோரும் போஜன பண்ணபடி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாள் சாப்பிடாமல் பட்டினியா இருக்கிறீர்கள். ஆகையால் போஜன பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியா இருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றார். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினார். அப்போது எல்லோரும் கவனிங்க, இங்கே ஒரு போஜனத்தை நம்ம பார்க்கிறோம். இங்க 14 நாள் சாப்பிடாம இருக்கிறாங்க. ஏனென்றால் இவங்க சூரியனையும் பார்க்க முடியல, சந்திரனும் பார்க்க முடியல. ஒரு பிரயாணத்தில் தப்பி பிழைப்போங்கிற நம்பிக்கை இல்லாம வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் இந்த பிரயாணத்தில் யார் இருக்கிறா? பவுல் இருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்கள், நாம ஒரு பிரயாணத்தை நோக்கி போறோம். பிரயாணத்தை நோக்கி போறோமா இல்லையா? சில வேளையில நம்ம பிழைப்போங்கிற நம்பிக்கை, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுமா, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்குமா என்ற ஒரு நம்பிக்கையோட போகிறோம். ஆனால் எதிர்காற்று வருகிறது, எதிர் போராட்டம் வருகிறது. அல்லேலூயா. ஆனால் இங்கு பவுல் பாருங்க, 14 நாள் சாப்பிடாம இருக்கிற அவர்களுக்கு அப்பத்தை எடுத்து என்ன பண்ணாரு? ஸ்தோத்திரத்து பிட்டு கொடுத்தார். எல்லாரும் சாப்பிட்டு எப்படி ஆயிட்டாங்க? திடமனதா இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த அப்பத்தை நீங்க உட்கொள்ளும் போது கர்த்தர் உங்களை திடப்படுத்த போகிறார், உங்க இருதயத்தை ஸ்திரப்படுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இங்க இந்த பிரயாணத்தில் பாருங்க, பிசாசு ஒரு 3 விதமான அழிவை அங்க கொண்டு வருகிறார். முதல் காரியம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாசிங்கள் 41 வசனம் வாசிங்க. இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியும் ஊன்றி அசையாமல் இருந்தது, பின்னணியும் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து. கவனிங்க, பிசாசுடைய பிரயாணத்தின் கப்பலை என்ன பண்றான்? உடைக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீங்க எதிர்காற்று அடித்து நீ அக்கறைக்கு போக கூடாது. அல்லேலூயா. பவுல் சொல்றார், உங்கள் விசுவாச கப்பலை சேதப்படுத்தாதீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் கப்பல் போகுது, ஆனா கப்பலை ஓட்ட விழுது, தண்ணி வெளியே வருது. அல்லேலூயா. தேசத்தில் அழிவு பெறுகிறது. உன் கப்பல் ஓட்டியா இருக்குதா நீ பார்த்துக்கோ. நோவாவின் பேழை எப்படி பண்ணா? தன் குடும்பத்துக்காக பேழை உண்டு பண்ணான். அல்லேலூயா. தேவ எச்சரிப்பை பெற்று தேவ பக்தி உள்ளவனாகி எதை உண்டாக்குனா? எதை உண்டாக்குனா? பேழை உண்டாக்குனா. நம்ம என்ன பண்றது இல்ல, பேழை உண்டாக்குற வீட்டை தான் உண்டாக்கின்னு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பேழையில விசுவாசம் என்ற கப்பல்ல உன் பிள்ளைகள் இருக்குதா? அவன் பாருங்க, அந்த பேழை ஆயத்தப்படுத்துகிறான். அந்த பேழையை சுற்றில் இருக்கிற ஜனங்கள் என்ன பண்றாங்க? பரியாசம் பண்ணுகிறார்கள், அவனை கேவலப்படுத்துகிறார்கள். ஏனென்றால் மழையை பார்க்கல, ஆனா கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள இருக்கிறது. நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரி நாட்களிலும் நடக்கும். இன்னைக்கு நீ உன் பிள்ளைகளுக்காக பேழை உண்டாக்குறியா? உன் வாலிப பிள்ளைகளுக்காக பேழை உண்டாக்குறியா? உன் பிள்ளைகள் உன்னுடைய வார்த்தை கேட்கிறார்களா? பேழைக்குள்ள தங்குறார்களா? இல்ல பேழைக்குள்ள தங்காமல் உன் பிள்ளைகள் எல்லாரும் போல வெளியே நிற்கிறார்களா? அன்பான தேவச்சனமே, இங்க பிசாசு கப்பலை உடைக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு உன் கப்பல் உடைஞ்சிருக்குதா?
இன்னைக்கு இயேசு கப்பல்ல இருக்கிறாரா? வேதம் சொல்லுகிறது சீஷர்கள் பிரயாணத்தில் போகும்போது அந்த காற்று கடலை கவிழத்தக்கதா இருந்தது. அவர் படகுகளின் மேல் ஏறினார், காற்று அமர்ந்தது. இன்னைக்கு இயேசு படகுல இருந்தா உனக்கு எதிராக இருக்கிற காற்றை கர்த்தர் அமர செய்வார். ஐயா, வீட்டில் ஒரே கொந்தளிப்பா இருக்குதுயா, ஒரே போராட்டையா, கப்பல் உடையுமோ நாளைக்கு உடையுமோ நாளனைக்கு உடையுமோ போராட்டத்தில் இருக்கிற. அல்லேலூயா. உன் கப்பல்ல இயேசு ஏறும்படியாக நீ அனுமதி கொடுக்க வேண்டும். முதல் கப்பலை உடைக்க பார்த்தான். இரண்டாவது 42 வசனம். அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்கள் ஒருவன் நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டும் என்று போர் சேவகர் யோசனையாயிருந்தார்கள். கவனிங்கள், இங்க கரைக்கு வந்த பிறகு போர் சேவகர் என்ன பண்றான்? ஒருவனே விடக்கூடாது. 276 பேரை என்ன பண்ணணும்? சாகடிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப போர் சேவருக்குள்ள என்ன ஆவி? எப்படியாவது என்ன பண்ண பரலோகத்துக்கு போகக்கூடாதபடிக்கு பிசாசு போர் சேவகளை ஏவினான். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை முறை பிசாசு உன்னை கீழே தள்ளும் போதெல்லாம் கர்த்தருடைய கரத்தை நீட்டி ஆண்டவர் உன்னை தூக்கி விட்டார். அல்லேலூயா. கப்பல் பிரயாணம் தான், ஆனா பிசாசு என்ன செய்யறான்? எப்படியாவது உன்னை கொலை செய்யணும், உன்னை கொலை செய்யணும். அல்லேலூயா. வார்த்தையினால உன்னை கொலை செய்யணும், உன் வாழ்க்கையில நீ உடைக்கப்படணும். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா 43 வசனம். நூற்றுக்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாய் இருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும். அல்லேலூயா. இங்கே பவுலை காப்பாற்றினான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, பவுல் அப்பத்தை கொடுத்து வார்த்தை கொடுத்து அநேகரை காப்பாற்றினார். கர்த்தர் 100க்கு அதிபதியை பவுலை காப்பாற்றும்படி கர்த்தர் வழிநடத்தினார். இந்த அப்பமும் சரீரம் உனக்குள்ள இருந்தா நீ மற்றவங்களை காப்பாற்றுவ, மற்றவர்கள் உன்னை கர்த்தர் காப்பாற்ற செய்வார். அல்லேலூயா. அதனாலதான் இந்த பந்திக்கு நம்ம என்ன பண்ணணும்? தன்னை சுத்திகரிக்கணும். நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஆனா சுத்திகரிப்புக்கு என்னால நீ சுத்திகரிப்புக்கு உன்னை ஒப்பு கொடுக்க வரலன்னா கர்த்தர் உன்னை பாதுகாக்க முடியாது. பாருங்க, சூரியனை பார்க்கல, சந்திரனை பார்க்கல, ஆனா அங்கேயும் திருவிருந்து இருக்குது பாரு. அல்லேலூயா. அங்கே ஒரு பந்தி ஐக்கியம் இருக்கிறது. அன்பான தேவ ஜனமே, இந்த பந்தியில ஏதோ எடுத்துட்டு போயிட கணக்கு காட்டாத, கர்த்தர் பார்க்க மாட்டார் நினைக்காத. இந்த பந்தியில நீ சுத்திகரிப்பு இருக்கிறது நான் கர்த்தர் உன்னை பார்க்கிறாரு. அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, நீங்கள் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலிதா என்று அறிந்தோம். கவனிங்கள், இந்த தீவுல வந்து உயிர் வந்துச்சு. அப்பா, என்னது? 2 ஆபத்துல காப்பாற்றப்பட்டோம். அல்லேலூயா. ஆனா பிசாசு விட்டானா? அல்லேலூயா. நீங்க 2ஆம் வசனம் வாசிங்க. அந்நியராகி அந்த தீவார் பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுறிந்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. இங்க அநேகர் 275 பேர் விறகு போடுறான், ஆனா உள்ள சர்ப்பம் என்ன பண்ணுது? தூங்கி நிக்குது. அல்லேலூயா. ஆனா பவுல் விறகு போட்ட உடனே இந்த விறகு என்ன ஆகுது? என்ன ஆகுது? எரிய ஆரம்பிக்குது. அல்லேலூயா. இப்ப தூங்கி இருந்த சர்ப்பம் என்ன பண்ணுது? வெளியே வருது, ஆக்ரோஷமா வருது. ஏன் தெரியுங்களா? பவுலுக்குள்ள ஒரு அக்கினி இருக்கிறது. இன்னைக்கு தூங்கி தூங்கி நீ ஜெபம் பண்ணா சர்ப்பம் வெளியே வராது. நீ ஆவியில உன் விளக்கு எரிந்து கொண்டு உன் வீட்டுக்குள்ள ஒரு அக்கினியை போட்டினா பல வருடமா இருக்கிற அந்த ஆவிகளை கர்த்தர் வெளியே கொண்டு உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உன் குடும்பத்துக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா சர்ப்பத்தின் தலைகளை கர்த்தர் உடைப்பார். நீ தூங்கினே ஜெபம் பண்ண எங்க அது உள்ள தூங்கிதான் இருக்கும். நீயே தூங்கி நிற்ப, உன் பிள்ளைங்க தூங்கி நிற்க, குடும்பமே தூங்கின்னு தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த சர்ப்பம் தூங்கி இருக்குதுனால எப்படிப்பட்ட வியாதி அந்த தீவுல வந்தது? வாசிங்கள் 8ஆம் வசனம் வாசிங்க. 8ஆம் வசனம். புப்புலிவனுடைய தகப்பன் சுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தார். பவுல் அவனிடத்துக்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினார். இப்பொழுது நீ தூங்கி கொண்டிருந்தா என்ன வியாதி வருது? இப்போ என்ன வியாதி வருது? இப்போத்துக்கு நம்ம இடத்துல என்ன வியாதி வந்திருக்குது? ஜுரம் 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 அதுவா வந்துக்குது. என்ன காய்ச்சல்? பறவை காய்ச்சல் வந்துக்குது. ரெண்டாவது என்ன கேம் வந்துக்குது? கொரியன் கேம். இந்த 2 தேசத்தை அதிர செய்தது. 3 பிள்ளைகள் இந்த கேமுக்கு அடிக்ட் ஆகி
9வது மாடியிலிருந்து கீழே விழுந்துறார்கள். அல்லேலூயா. இங்கே அக்கினி உனக்குள்ள இல்லைன்னா இந்த போராட்டம், இந்த வியாதி, கொள்ளை நோய் உன்னை தொட ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த தீவுல சுகமாக்க முடியாத ஒரு வியாதி இருந்தது. ஆனா பவுலுக்குள்ள ஒரு அக்கினி இருந்தது. 275 பேர் விறகு போடுறோம், சர்பம் உள்ள தூங்கி நிக்குது. அல்லேலூயா. ஆனா பவுல் விறகு போடும்போது அனல் உரைத்து வெளியே வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உன் ஆவியில அனலா இருக்க விரும்புகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீ அனலுமின்றி குளிருமின்றி இருப்பாயனால் என்ன பண்ணுவேன்? என் இருதயத்திலிருந்து வயிற்றிலிருந்து உன்னை வெளியே போட்டுருவேன் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. நீ ஆண்டவர் சமூகத்தில் கொள்ளை நோய்களும் தேசத்துக்கு விரோதமாக யுத்தங்களும், தேசத்தில் பாருங்க இந்த கேம் 9வது மாடியில் 3 பிள்ளைகள், யோசிச்சு பாருங்க. அவங்க பெற்றோர் அலறாங்க. அல்லேலூயா. அந்த பிள்ளைகள் சொல்லுகிறாங்க, இந்த கொரியனுடைய பாரம்பரியம் எனக்கு பிடிச்சிச்சு. அந்த கேம்ல என்ன சொல்றது அந்த பிள்ளை நடக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு உங்க பிள்ளைகள் இன்டர்நெட்ல, உங்க பிள்ளைகள் தனி அறையில் இருக்கிறார்களா? அல்லேலூயா. அதிக நேரம் அதுல செலவிடுகிறார்களா? நம்ம ஜாக்கிரதையா பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கணும். சில பிள்ளைகளுக்குள்ள இன்னும் பிடிவாதம் இருக்குதா? இன்னைக்கு ஆண்டவர், அங்க பவுலுக்குள்ள ஒரு அக்கினி இருந்தது. அல்லேலூயா. வாசிங்கள் 4வது வசனம் வாசிங்க. விஷப்பூச்சி அவன் கையில தொங்குகிற போது அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டாவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. அவன் அந்த பூச்சியை தீயில உதறி போட்டு ஒரு தீங்கு அடையாமல் போனான். அல்லேலூயா. பூச்சி எங்க கையை கடிச்சது? அவனை அந்த பூச்சி பவுலை எங்க கடித்தது? எங்க கடித்தது? எனக்கு நிறைய பூச்சி கட்சி இருக்குதுயா, எங்க கட்சிக்குதுன்னு எனக்கு தெரியலையான்றீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க கட்சிது? ஏன் தெரியுமா? அந்த சர்பத்துக்கு தெரியும் பவுலுடைய கைகளில் கர்த்தர் பலத்த செய்கைகளை செய்கிறார். சில வேளைகளை பிசாசு உன்னை கடிக்கிறதுனா அந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது. வாசிங்கள் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. 19:11. பவுல் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து ஒரு மால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிசர்காரர் மேல் போட போட அவர்களை விட்டு நீங்கி பொல்லாத ஆவிகள் அவர்களை விட்டு புறப்பட்டன. கர்த்தர் அவன் கைகளில் பலத்த கிரியைகளை செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. இப்ப அவன் கைகளிலிருந்து விறகுகளை போட போட சர்பம் கையை கவ்வியது. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உன்னுடைய சாதாரண கையை பலத்த கைகளாய் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீ நினைக்கிற உன் கையில ஒண்ணே இல்லை, உன் கையில ஆசீர்வாதம் இருக்குது. அல்லேலூயா. மீதியான் தேசத்துல மோசே சாதாரண கோலை கொண்டு என்ன பண்ணாரு? ஆடு மேய்ச்சு இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பார்வோன் எகிப்தின் சேனை வருது. இப்போ சமுத்திரம் தடையா இருக்குது. ஆண்டவர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? நீ ஏன் என்ன பார்த்துன்னு இருக்கிற? உன் கையில என்ன இருக்குது? நீட்டினாரு. அல்லேலூயா. அந்த கையை நீட்டினான், சமுத்திரத்தை 2ஆய் பிளக்க செய்தான். அந்த பார்வோனுக்கு முன்னாடி அனுப்பும் போது பார்வோனில் இருக்கிற மந்திரவாதி என்ன பண்ணான்? கோலத்து போட்டான். என்னவா மாறிச்சு? ஆண்டவர் என்ன செய்யுது? உன் கையில என்ன இருக்குதுன்னாரு? கோல் தூக்கி போடுனாரு. என்னவா மாறிச்சு? பார்த்தவன மோசே என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? ஓட ஆரம்பிச்சார். அல்லேலூயா. சர்பத்தை பார்த்து ஓட வச்ச பயந்து போன மோசை கொண்டுதான் பார்வோனின் சேனையை கர்த்தர் ஓட வச்சார். அல்லேலூயா. அவன் கைகளில் கர்த்தர் வல்லமையை கொடுத்திருக்கிறார். நீ கைகளை நீட்டி ஜெபம் பண்ணும்போது, கைகளை நீ தேவ சமூகத்தை நீட்டி ஸ்தோத்திரம் பண்ணும்போது கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார். வனாந்திரத்தில் 5000 பேர் வந்துட்டாங்க. இப்ப சீசர் என்ன சொன்னாங்க? ஆண்டவரே, இந்த ஜனங்களை அடுத்த ஊருக்கு அனுப்பிட ஆண்டவர். உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டாரு. என்ன இருக்குதுன்னு கேட்டாரு. ஏசு என்ன பண்ணாரு? 5 அப்பம் 2 மீன் என்ன பண்ணாரு? அதை கையில் எடுத்து அதை ஸ்தோத்தரித்து ஆசீர்வதித்தார். கர்த்தர் 5000ஆய் மாற்றினார். உன் கையில குறைஞ்ச வருமானம் இருக்குதா? நீ கர்த்தருக்கு கொடுத்து எடுத்து வச்ச பாரு, கர்த்தர் மீது எடுக்க வைப்பாரு. எடுத்தவன போயிட்டு மார்க்கெட்டுக்கு போயிடாத, எடுத்த உடனே சிந்தாரப்பேட்டைக்கு போயிடாத. அல்லேலூயா.
உன் கையில் இருக்கிறதை கர்த்தருக்குன்னு கொடுத்துட்டு அதை கையில தூக்கி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மீதெடுக்கத்தக்கதான அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கரத்திலே பலத்த கிரியை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அதனாலதான் வாசிங்கள் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 28:8. புப்புலியுடைய தகப்பன் ரத்த பேதினால வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்துக்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். கவனிங்கள், அவன் மேல் கைகளை வைத்து என்ன பண்ணா? குணமாக்கினான். இப்ப எத்தனை மாசம் அந்த தீவார் போஷித்தாங்க? எத்தனை மாசம் போஷித்தாங்க? 3 மாசம் ஸ்டோரே வாங்கல. அல்லேலூயா. 3 மாசம் அவங்களே ஆக்கி அரைச்சி என்ன பண்ணாங்க? கொடுத்துனேங்கிறாங்க. கர்த்தர் உன் கைகளில் ஆமென் பலத்த செய்கையை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நீ நினைப்ப இவங்க சம்பளம் கொடுத்தாதான் என் நடத்தணும். இல்ல, கர்த்தருடைய கரவுனை நடத்தும். விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதத்துல கர்த்தருடைய கரவுனை நடத்தும். பிசாசுக்கு நீ எதிர்த்து நிற்கும் போது, அவன் கிரியைகளை அழிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை உடைய கரத்துல வெளிப்படும். ஜெபம் பண்ணுங்க அது மாதிரி. அல்லேலூயா. ஆண்டவரே, என் கரத்தில் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கன ஆண்டவரே. ஆமென். நீ ஜெபம் பண்ணும்போது நீ அதை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 3வது காரியத்தை நாம் பார்க்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். யோவான் 5:35. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிக்கூற மனதாய் இருந்தீர்கள். அல்லேலூயா. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். எப்படி இருந்தான்? எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். பக்கத்துல கையை சொல்லுங்க, நீங்க எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப ஆசீர்வாதமான வார்த்தை. எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கணும். அல்லேலூயா. உங்க விளக்கு எரியும் போது வேதம் சொல்லுகிறது, அவனிடத்தில் என்ன பண்ணாங்களாம்? என்ன பண்ணாங்களாம்? அவனிடத்தில் களி கூர்ந்தார்கள். அல்லேலூயா. உன்னுடைய விளக்கு எரியும் பொழுது உன்னிடத்தில் வருகிறவர்கள் களி கூறுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க லூக்கா 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிங்க. 12:35. லூக்கா 12:35. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும். கவனிங்கள், இங்கே ஊழியத்திலே வல்லமையாய் கர்த்தர் எரிய செய்ய போகிறார். அல்லேலூயா. இங்க சொல்ல, உன் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதா இருக்குமானால், எஜமானன் கல்யாணத்திலிருந்து வரும்போது ஆமென் தட்டும்போது நீ காத்திருக்கிறதா இருந்தா 37 வாசிங்க. எஜமான் வரும்போது விழித்திருக்கலாய் காணப்படுகிற ஊழியக்காரர் அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து ஊழியம் செய்வார். அல்லேலூயா. கவனிங்க, எஜமான் கதவை தட்டும் போது நீ காத்திருக்கிற அனுபவம், விழித்திருக்கிற அனுபவம் இருந்தா எஜமான் உள்ளே பிரவேசித்து உனக்கு ஊழியம் செய்வார். அல்லேலூயா. யார் யார் வல்லமையாய் கர்த்தர் ஊழியத்தில் வல்லமையாய் எரிய செய்வார்னா, அவருக்கு காத்திருக்கிறவர்கள், விழித்திருக்கிறவர்கள். நீ காத்திருந்து விழித்திருந்து எஜமான் எப்பொழுது தட்டுவார்னு நீ திறக்க ஆரம்பிக்கிறியோ, கர்த்தர் உனக்கு ஊழியம் செய்வார். அல்லேலூயா. அவர் உன்னோடு பந்தியில இருப்பார். அல்லேலூயா. நீ அவரோடு பந்தியில இருப்பாய். அல்லேலூயா. இன்னைக்கு எப்படிப்பட்ட ஊழியக்காரனா ஊழியத்தை நாம் செய்கிறோம்? கர்த்தர் அங்கீகரிக்கிற ஊழியத்தை செய்கிறோமா? கர்த்தர் கனமண்ணுகிற ஊழியத்தை செய்கிறோமா? அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஊழியத்தில் பிரியமா இருக்கணும். நீ கர்த்தருக்காக ஊழியம் செய்யும் போது ஆண்டவர் உன்னோடு இருக்க அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரம், மத்தேயு 28ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 25:8 நான் முடிச்சிடுறேன். புத்தி இல்லாதவர்கள் எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே. அல்லேலூயா. இங்கு 10 கன்னிகளை பார்க்கிறோம். எங்கு? எதற்கு அந்த கன்னிகைகள்? மணவாளனை எதிர்கொண்டு போகும்படியாக 10 கன்னிகைகள் புறப்படுகிறார்கள். 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்கள், 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்கள். இங்கே பார்க்கிறோம், புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெய் கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் விளக்கு அணைகிறது. இன்னைக்கு நிறைய விளக்கு அணையுதுன்னு தெரியுது. அல்லேலூயா. ஆனா புத்தி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா.
என் விளக்கு அணையுது, என் ஆசீர்வாதம் அணையுது. என்னுடைய ஒவ்வொரு ஸ்டெப்லயும் கர்த்தர் என்ன பண்ணல, விளக்கை எரிய செய்யல, அணையுது. ஆனாலும் புத்தி இல்லை. அல்லேலூயா. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை, புத்தியுள்ள புருஷன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டுகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நம்முடைய வாழ்க்கையில தேவனை தேடுறதுல நமக்குள்ள ஒரு புத்தி இருக்கணும். அல்லேலூயா. இங்க இருக்க பாருங்க, எங்க இப்ப மணவாளனை சந்திக்க போது நீ எதை எடுத்து கொண்டு போகணும்? எண்ணெயை கொண்டு போகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பொழுதும் ஆவில அனலாயிரு, அப்பொழுது கர்த்தருக்கு ஊழியம் செய். நான் ஊழியம் செய்ய மாட்டேயா? அல்லேலூயா. என் வீட்டுக்கே ஊழியம் செஞ்சுருக்கிறேன், என் கணவருக்கே, என் மனைவி பிள்ளைகளுக்கே ஊழியம் செஞ்சுருக்கிறேன். இப்படி ஏன் நீ ஊழியம் செஞ்சிருந்தா மணவாளனை சந்திக்கும் போது அல்லேலூயா உன் விளக்கு 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 அணியிறத கூட எவ்வளோ சந்தோஷமா சொல்றீங்க பார்த்தியா? அல்லேலூயா. அணிஞ்சிட்டா போச்சு. அல்லேலூயா. எங்கள் வீட்டில் கரண்ட் அப்பப்பா அணிஞ்சு போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் புத்தி உள்ள ஸ்திரீ என்ன செய்கிறார்கள்? நீங்கள் வாசிங்கள், 6ஆம் வசனம் வாசிங்க. நடுராத்திரியிலே மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். அல்லேலூயா. கவனிங்கள், புத்தியுள்ளவர்கள் மணவாளன் வருகிற சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு வீட்டில் என்ன சத்தம் ஓடுது? டிவியில் ஓடுது இல்லையா, போன்ல ஓடினே இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். வண்டியிலே ஒரு ஸ்டாண்டு வேற வச்சிட்டாங்க, அதிலே பார்த்துட்டு ஓடினே இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி இந்த மணவாள சத்தம் எங்க கேட்கப்படும்? அல்லேலூயா. அல்லேலூயா. மணவாளன் சத்தம் கேட்கப்படும் போது இங்கே புத்தி உள்ள கன்னிகைகள் தீவட்டியை ஆயத்தப்படுத்தினார்கள். அல்லேலூயா. நீ ஆயத்தப்படுத்துவாயினால் மணவாளனை சந்திக்க முடியும். அல்லேலூயா. நீ உலகத்திலேயே ஆயத்தத்தோடு இருந்தினா மணவாளனை சந்திக்க முடியாது. அல்லேலூயா. குருவிகள் சத்தம் கேட்கக்கூடாத காலம் வந்துச்சு. அல்லேலூயா. ஆமாயா, ஒரே காது சரியா கேட்க மாட்டுதியா? அல்லேலூயா. இதுதான் குருவி சத்தம் கேட்கக்கூடாத காலம். அல்லேலூயா. அல்லேலூயா. தெருவாசல் மூடக்கூடிய காலம் வந்துச்சு. தெருவாசல் எது? வாய் எந்திரம், சத்தம் குறைவாக போகிற காலம். அல்லேலூயா. சந்திரனும் சூரியனும் பார்க்க கூடாத உன் கண்ணு மங்களாயினுக்குது. ஒரே கண்ணாடி வாங்கினையா, ரொம்ப மங்களாகுதியா? இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்குதுன்னா நீ என்ன பண்ணணும்? ஆயத்தப்படு. குருவி சத்தம் சரியா கேட்கலையா? காது கேட்காம போதா? சந்திரனும் சூரியனை பார்க்க முடியலையா? அல்லேலூயா. தெருவாசல் மூடுது, வாயை திறக்க முடியலையா? கர்த்தரை இப்பவே தேட ஆரம்பிச்சது. கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சது. முட்டி கிண்ணம் தேய்தியா, நடக்க முடியலையா? இப்பவே கர்த்தரை தேட ஆரம்பிச்சது. பிரசங்கி 12ல் ஒவ்வொன்றும் சொல்லி நிற்கிறாரு. உனக்கு இந்த வியாதி பலவீனம் வரும்போதே கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சிரு. எல்லாம் முடிஞ்சு போது ஊழியம் செய்யலோன்னு நினைக்கிறையா, இப்ப முடியலையா, செய்யாம சொல்லிடாத. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள், 9ஆம் வசனம் வாசிங்க. புத்தி உள்ளவர்கள் பிரதித்திரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கு உங்களுக்கு போதாமல் இராதபடி நீங்கள் விக்கிரகத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படி அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. இருக்கிற இந்த கல்யாணத்துக்கு நீ போற, மணவாளன் வரும்போது ஒரு கல்யாணம் இருக்குது. அல்லேலூயா. நீ மணவாட்டி, அவர் மணவாளன். உன்னை கல்யாணம் பண்ணும்படி அவர் வர போறாரு. அவர் வரும்போது கதவு அடிச்சிச்சுன்னா ஐயோ. அல்லேலூயா. அது சொல்றது புரியுதா இல்லையா? இப்ப இருக்கிற ப்ரோக்ராம்லாம் அடிச்சு புடிச்சுன்னு ஓடுற, அது நிரந்தரம் இல்லாத கல்யாணம். ஆனா நிரந்தரமான ஒரு கல்யாணம், கர்த்தருடைய ஆட்டுக்குட்டி கல்யாணம். அல்லேலூயா. இங்கு மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் உள்ளே பிரவேசித்தார்கள். ஆயத்தமா இல்லாதவர்கள் கதவு அடைக்கப்பட்டது. ஐயோ, எவ்வளோ சொன்னாங்களே, ஜபத்துக்கு வா, ஜபத்துக்கு வா, மாலை கூட்டத்துக்கு வா, பாஸ்டிங் பேருக்கு வா, ஆயத்த கேட்கலையே. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா வாய்ப்புகளும் அடைக்கப்படும் பொழுது நீ தேடினாலும் இயேசுவை பார்க்க முடியாது. இயேசு உனக்கு ஒரு வாய்ப்பை திறந்திருக்கிறார். இயேசு உனக்கு ஒரு கதவை திறந்திருக்கிறார்.
இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆறாதில்லை. நீ எதை முக்கியப்படுத்துகிறாய்? அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். சுவிசேஷம் சொல்லாவிட்டால் ஐயோ, நீ வீட்டினே கதியா இருந்து உன் வீட்டு சூழ்நிலையை பார்த்துருக்காத. கர்த்தருக்காக ஊழியத்தை நீ செய். கர்த்தர் உன் பிள்ளைகளின் காரியங்களை வாய்க்க செய்வார். மெல்ல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நான் அக்கினியை போட வந்து அது பற்றி எறிய விரும்புகிறேன். எனக்குள்ள உனக்குள்ள அக்கினி பற்றி எரிகிறதா? மந்த இருதயம் இருக்கிறதா? அல்லேலூயா. நீ கர்த்தருடைய அக்கினி உன்மேல எரியும்படியா ஆண்டவர் விரும்புகிறார். இந்த திருப்பந்தியிலே ஆயத்தமா இருந்தவர்கள், ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ணினவர்கள் இந்த திருப்பந்தியிலே நீங்க எடுக்கலாம். ரகசிய பாவங்கள், இன்னும் சில பாவங்கள் விடப்பட முடியாது இருக்குமானால் நீங்கள் இந்த பந்தியில பங்கு கொள்ளாமல் இருப்பது நல்லது. இன்னும் மூக்குத்தி, மெட்டி, சில விக்கிரகமான காரியங்கள் உங்களுக்குள்ளே இருக்குமானால் அவைகளை நீங்கள் போட்டுக்கொண்டு எடுக்கிறது நலம் அல்ல. ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் விக்கிரகமான காரியம் ஒன்று உங்கள் சரீரத்தில் காணப்படாமல் ஆண்டவருக்கு உண்மை உத்தமாக அந்த உடன்படிக்கை, நான் என் மணவாளனுக்கு ஏற்ற ஒரு மணவாட்டி என்கிற ஒரு உடன்படிக்கையோடு கூட இதை நீங்கள் எடுப்பீரனால் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த பந்தி உங்களிடத்தில் வரும்போது பயபக்தியோடு கூட முழங்கால் படிட்டு எடுங்கள். முழங்கால் படியிட முடியாதவர்கள் பரவாயில்ல, தேவ பயத்தோடு கூட இந்த பந்தியை அனுசரிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்போம். நாம் ஆண்டவரிடத்தில் பங்கு இருக்க வேண்டும் என்றால் இந்த பந்தியில நாம் அனுசரிக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த அந்த பந்திக்காக எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் ரத்தத்தினால் அந்த உடன்படிக்கை கொடுத்துக்கா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த சரீரத்தை பானம் பண்ணும்படியாக கர்த்தர் தந்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் கிருபையாய் நீர் தந்த இந்த நாளுக்காக, இந்த திருப்பந்தி ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இல்லை பங்கு பெறாதவர்களை இந்த உடன்படிக்கையிலே அவர்கள் உம்மோடு உடன்படிக்கை பண்ண உதவி செய்யுங்கப்பா. ஒருவர் இந்த பந்தியில ஆண்டவரே எழுந்து போகாதபடிக்கு, இந்த பந்தியில ஆண்டவரே இன்னும் தாமதிக்காதபடிக்கு ஆண்டவரே அவருடைய கிருபை அவர்களை தாங்கும்படி செபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, இந்த பந்தியை பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இதை பங்கு பெறாத ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த ஆராதனை நீர் ஆசீர்வத்துக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அக்கினியை போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எறிய விரும்புகிறேன் என்ற வார்த்தைப்படியா ஒவ்வொருக்குள்ளும் அக்கினி பற்றி எறிவதாக ஆண்டவரை சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் வரைக்கும் இந்த விளக்கு எரிய வேண்டும் என்று கட்டளையிட்டீரப்பா. ஒரு நாள் இந்த விளக்கு மங்கி எறியக்கூடாது அப்பா. ஒரு நாள் இந்த விளக்கு அணையக்கூடாது ஆண்டவரே. மணவாளனை சந்திக்க எப்போது இந்த தீவெட்டி எரியட்டும். நடுராத்திரியோ விடியற் காலமோ மணவாளன் வரும்போது அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய அந்த உணர்வின் ஆவி ஒவ்வொருக்குள்ள உண்டாகட்டும். ஒருத்தருக்கு கதவு அடைக்கப்படக்கூடாது ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீரா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.